நீங்கள் பார்க்கலாம் குர்ஆன்ல சூரா அன்-நூர் 24வது அத்தியாயம். அந்த 24வது அத்தியாயத்துல 31வது வசனத்துல மிக நீண்ட வசனமாக அல்லாஹ் சொல்லுகிறான். பெண்களுக்கு தேவையான சட்டதிட்டமாக அல்லாஹ் சொல்லுகிறான். இன்றைக்கு இதிலே நாம் சரியாக நடந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை சீரழிவை சந்திக்காது. இதுல எந்த பெண்ணிடத்துல குறைவு இருக்குதோ அது அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிவிட கொண்டு போய் தள்ளிவிடும். அவங்களா ஒரு பாலும் கிணத்துல போய் விழுகிற மாதிரி தான். அவங்களை தனக்குத்தானே பல அழிவை அழைத்துக் கொள்வதை போலத்தான். அல்லாஹ் தஆலா அப்படி என்ன சொல்லுகிறான்? வ குல்லில் முஃமினாத், நபியே நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யகுதுல்ல மின் அப்சாரிஹின்ன, அந்த பெண்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி நடக்க வேண்டும். வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அந்த பெண்கள் தங்களுடைய கற்புகளை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இதோடு மட்டும் அல்லாஹ் முடிக்கலங்க. ஆண்களை பத்தி சொல்லும் பொழுதும் ஒரு ஆண் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி நடக்கணும், ஒரு ஆண் தன்னுடைய கற்பை பேணி பாதுகாக்கணும், இதுதான் அந்த ஆண்களுக்கு ஏற்றது என்று இதுக்கு மேல உள்ள 30வது வசனத்துல அல்லாஹ் பேசிட்டு இந்த 31வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஒரு பெண்ணு பார்வையை தாழ்த்தணும், ஒரு பெண்ணு தன்னுடைய கற்பை பேணி பாதுகாக்கணும் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்லுகிறான், வலா யுபுதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா, ஒரு பெண் வெளியே தெரியக்கூடிய அலங்காரத்தை தவிர வேற எந்த அலங்காரத்தையும் அடுத்தவர்களிடத்தில் வெளிப்படுத்த கூடாது. வெளியே தெரியக்கூடிய அலங்காரத்தை தவிர ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாதுன்னு சொல்றான்ல. இதுல நிறைய பேர் முகத்தை சம்பந்தப்படுத்துறாங்க. முகத்தை பத்தி தான் அல்லாஹ் இங்க பேசுறான், முன்கையை பத்தி தான் அல்லாஹ் இங்க பேசுறான். நிறைய பேர் சம்பந்தப்படுத்துறாங்க. அலங்காரம் என்பது என்னன்னா, இறைவன் ஏற்கனவே நமக்கு கொடுத்த ஒண்ணுல நாமளா அதிகப்படுத்துவதற்காக சேர்க்கக்கூடிய ஒண்ணு. இந்த முகம் இருக்குதா இல்லையா, முகத்தை அலங்கார லிஸ்ட்ல சொல்ல முடியாது. முகம் என்பது அழகு. ஏன்னா இது நாமளா தேர்ந்தெடுத்துக்கிட்டது இல்லை, அது யாரு நமக்கு தந்தது? நம்மை படைத்த அல்லாவே தந்துட்டான். சில ஆட்கள் அல்லாஹ் கருப்பா வச்சிருப்பான், சில ஆட்கள் அல்லாஹ் மாநிறமா வச்சிருப்பான், சில ஆட்கள் அல்லாஹ் வெள்ளையா வச்சிருப்பான். இதுவெல்லாம் இறைவன் நமக்கு இயற்கையிலேயே தந்தது. இது அழகுல சொல்லுவாங்க. இந்த அழகை மெருகேற்றுவதற்காக, இந்த அழகை அதிகப்படுத்துவதற்காக எதை நாம எக்ஸ்ட்ரா சேர்க்கிறோமோ அப்படி எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடிய ஒன்றுதான் அலங்காரம் என்பது. அப்ப அல்லாஹ் தஆலா இன்றைக்கு முகத்தை நமக்கு இயற்கையிலே தந்ததனால அது அலங்காரத்துல கிடையாது. முன்கை அல்லாஹ் இயற்கையிலே தந்ததனால அது அலங்காரத்துல கிடையாது. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய அலங்காரம் என்பது என்ன? இன்றைக்கு நாம் பிறக்கும் பொழுது எல்லா நபர்களுமே ஆடையின்றி தான் நாம பிறக்கிறோம். ஆனா அதுவே ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை அடைஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக ஆடை அணிந்தாகணும். அந்த ஆடை என்பது நாம எக்ஸ்ட்ரா போடக்கூடிய ஒண்ணு. அந்த ஆடை என்பது அலங்காரத்துல சேரக்கூடிய ஒண்ணு. ஒரு பெண் வெளியே வரும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆடை என்கிற அலங்காரங்கள் அவசியம் தேவை. இந்த ஆடை என்ற அலங்காரம் இல்லாம ஒரு பெண் என்ன செய்ய முடியாது, வெளியே வரவே இயலாது. வெளியே தெரியக்கூடிய அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்வது நாம பயன்படுத்தக்கூடிய ஆடையை பத்தி தான் அல்லாஹ் பேசுறானே ஒழிய நம்முடைய முகத்தை பத்தி அல்லாஹ் பேசல, நம்முடைய கைகளை பத்தி அல்லாஹ் பேசல. நாம அதுக்கு மேல போட்டு இருக்கக்கூடிய ஆடைகள் இருக்குதுல்ல, அந்த ஆடையை பத்தி தான் அல்லாஹ் பேசுறான். அப்ப இதுல கண்டிப்பாக ஆடை என்பது வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கிறதுனால இந்த அலங்காரத்தை தவிர வேற அலங்காரத்தை ஒரு பெண் வெளிப்படுத்த கூடாது. இன்னும் அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, வல் எல்ரிபுன பி ஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, அந்த பெண்கள் தங்களின் மீது முக்காடுகளை தொங்க விட்டுக் கொள்ளட்டும்.